வேறு புஸ்தகத்தில் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார். இயேசு இந்த உலகத்தில் வந்ததற்கான பல காரணங்களை பலவிதமான வேத வசனங்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு உலகத்தில் வந்தார். ஊழியம் செய்யும்படி வராமல் ஊழியம் கொள்ளும்படிக்கு வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்க வந்தார். இப்படி பல வேத வசனங்களை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமைகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. வேத புஸ்தகத்தில் உலக தோற்றம் முதலே நீங்கள் பைபிளுக்குறையில் அந்த சம்பவங்களை வாசிக்கும் போது இந்த 2 விதமான வல்லமைகள் குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஒன்று சாத்தானுடைய வல்லமை. அவன் மனிதர்களை அடிமைப்படுத்துகிறவன், மனிதர்களை சிறைப்பிடிக்கிறவன். பாவத்துக்குள்ள, சாபத்துக்குள்ள, வியாதிக்குள்ள, பயத்துக்குள்ள மனிதர்களை சிறைப்பிடித்து அவருடைய வேதனைப்படுத்தி அவருடைய சந்தோஷத்தை கெடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து அவருடைய வாழ்க்கையை வேதனைக்குள்ளாக்கி விடுகிறான். இது சாத்தானுடைய கிரியை. இன்னொன்று, இந்த உலகத்தில் கிரியை செய்கிற இன்னொரு வல்லமை தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமை என்ன செய்கிறது? மனிதனுக்கு விடுதலையை கொண்டு வருகிறது, சுகத்தை கொண்டு வருகிறது, மனிதனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். இந்த உலகத்தில் கிரியை செய்கிற 2 விதமான வல்லமையில் இந்த சாத்தானுடைய கிரியைகள் மனிதர்களை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்துகிற கிரியைகள். இந்த சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் ஏதோ ஒரு பகுதியை தாக்கி இருக்கலாம். நான் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் சில காரியத்தை சொல்லும்போது சாத்தானுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியை வேதனைப்படுத்தி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். எந்த பகுதியில் விடுதலை வேணும், எந்த பகுதியில் சாத்தானுடைய கிரியை அழிக்கப்பட்டு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு நீங்கள் ஜெபித்தால் அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். என்றால் பிசாசனுடைய அந்த கிரியைகள் என்ன என்பதை வேத வசனத்தின் வெளிச்சத்தில் தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். சாத்தான் எப்படி கிரியை செய்கிறான்? அவன் தந்திரமாய் காரியங்களை செய்கிறவன். பிசாசனுடைய கிரியைன்னு சொன்ன உடனே நமக்கு உடனே மைண்டில் வரக்கூடியது, நம்ம வீடியோவில் பார்த்தல பாஸ்டரையாக கொண்டு ஆண்டவர் செய்த காரியங்கள், ஆடுறது, தரையில் விழுறது, புரள்றது, சத்தம் போடுறது, இதான் பிசாசுன்னு நினைக்கிறோம். அது சாத்தானுடைய ஒரு கிரியை, அவ்வளோதான். பிசாசு செய்யக்கூடிய பலவிதமான கிரியைகளில் அது ஒரு சின்ன காரியம்தான் அது. ஆனால் தான் கிரியை செய்வதை அறியாதபடிக்கு தந்திரமாய் கிரியை செய்வது தான் பிசாசனுடைய பெரிய ஒரு தந்திரமான காரியம். சாத்தானுடைய முதலாவது கிரியை என்னவென்று சொன்னால் மனிதர்களை பாவம் செய்ய வைப்பது. அதனால 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அந்த 8ஆம் வசனத்தை இன்னொரு முறை வாசிக்க கேளுங்க. அந்த பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்ப சாத்தானுடைய முதல் கிரியை ஒரு மனிதனை பாவம் செய்ய வைப்பது. வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம், ஆதாமும் ஏவாளும் தேவனோடு நடந்து கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இவர்களை பாவம் செய்ய வைத்தால்தான் தேவனை விட்டு பிரிக்க முடியும், அவருடைய சந்தோஷத்தை கெடுக்க முடியும் என்று சாத்தான் தந்திரமாக உள்ளே நுழைந்து முதலாவது ஏழ்வாளை கீழ்ப்படியாமையின் பாவத்துக்குள்ளே நடத்துகிறான். அதோடு சேர்ந்து ஆதாமும் அந்த பாவத்திற்கு உடன்பட்டு கீழ்ப்படியாமையின் பாவத்தை செய்ததுனால தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்தார்கள்.
சமாதானத்தை இழந்தார்கள், சாபத்திற்கு உள்ளாக்கப்பட்டு விட்டார்கள். சாத்தானுடைய தந்திரம் ஒரு மனிதனை பாவம் செய்ய வைத்து அந்த பாவத்திற்கு அடிமையாக்கி அவனை சிறுமைப்படுத்துவது, அவனுடைய சமாதானத்தை கெடுத்து போடுவது. இதான் சாத்தானுடைய முதலாவது கிரியை. முதலாவது மனிதர்களை பாவம் செய்ய வச்சுட்டா அவங்க தேவனை விட்டு விலகி விடுவார்கள், தேவனோடு ஐக்கியப்பட முடியாது, தேவனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. சர்ச்சுக்கு வருவாங்க, பைபிள்லாம் வாசிப்பாங்க, ஜெபம்லாம் பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ள சமாதானம் இருக்காரு, உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருக்காரு. ஏன்னா ஏதோ ஒரு பாவத்தில் அவங்களை சாத்தான் அடிமையாக்கி வைத்து விடுவான், சிறைப்பிடித்து வைத்து விடுவான். அவங்களுக்கே தெரியாது, நான் நல்ல சர்ச்சுக்கு தான் போகிறேன், ஜெபம்லாம் பண்ணுறேன், ஆனால் ஒரு சந்தோஷமே இல்லை, ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பாவ காரியத்தை சாத்தான் உங்களுக்குள்ளே கொண்டு வந்து விட்டான் என்பதாக அர்த்தம். அவனுடைய கிரியை மனிதர்களை பாவம் செய்ய வைப்பது. அதான் முதலாவது அவன் செயல்படுகிற விதம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால அந்த கிரியைகளை அழித்து மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கத்தான் இயேசு இந்த உலகத்தில் விடுதலை செய்கிறவராக வெளிப்பட்டார் என்பதாக நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு சமயம் ஒரு நண்பர், ஒரு சகோதரர் வந்தார். ஐயா, எனக்காக ஜெபிக்கணும்னு சொன்னார். உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டேன். நான் ரொம்ப குடிக்கிறேன், மதுபானம் குடிக்கிறேன், அது பல வருஷமாக அப்படி குடிக்காரனாக இருக்கிறேன், எனக்கு அதில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், அதை நான் விட்டுறணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், தப்புன்னு தெரியுதில்ல? ஆமாம் தெரியுது. அது பாவம்னு தெரியுதில்ல? தெரியுது. நீங்கள் தானே விடணும், நீங்கள் தானே விடணும், தப்புன்னு தெரியுதில்ல, விட்டுற வேண்டியது தானே அப்படிங்க. அதான் நான் முடியல, என்னால் விட முடியாமல் தான் நான் உங்கள்கிட்ட ஜெபிக்க வந்திருக்கேன். விட முடிஞ்சால் தான் நான் உங்கள்கிட்ட அவருக்கு வரணும், நான் தான் விட்டுருப்பேனே, ஏன் உங்கள்கிட்ட ஜெபிக்க வரணும்? அப்போ தான் எனக்கு ஆண்டவர் ஒரு கற்றுக் கொடுத்தார், அவனால் விட முடிஞ்சால் உங்கள்கிட்ட ஏன் வரணும்? அல்லேலூயா. அவனால் விட முடியல, அதனால தான் ஜெபம் பண்ண உங்கள்கிட்ட வந்திருக்கிறான். அப்போ என்ன காரியம்? ஆண்டவர் சொன்னார், சாத்தான் அந்த பாவத்திற்குள்ளே அவனை அடிமையாக்கி வைத்திருக்கிறான். அவனுக்கு தேவை ஆலோசனை அல்ல, விடுதலை. அல்லேலூயா. அந்த விடுதலை கொடுக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. சாத்தான் அந்த பாவத்துக்குள்ள அவனை சிறையாக்கி வைத்திருக்கிறான். நான் கேட்டேன், நீ எப்படி குடிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு. சும்மா விளையாட்டா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து, இதில் என்ன தப்பு இருக்கு, கொஞ்சம் வாரத்தில் ஒரு நாள் தானே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குடிக்க ஆரம்பித்தது. அப்புறம் வாரம் குடிக்க ஆரம்பித்தது, அப்புறம் நாள்தோறும் குடிக்க ஆரம்பித்தது. அப்புறம் விடணும்னு நினச்சா விட முடியல. பாவத்திற்கு ஒரு வல்லமை உண்டு, பாவத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. குடிகாரங்களை கேட்டு விடணும்னு தான் நினைக்கிறேன், விட முடியல. அப்போ அந்த பாவத்தின் வல்லமை அவங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார். பாவத்துக்கு எப்படிங்க வல்லமை வந்துச்சுன்னு சொன்னால், இந்த வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அந்த பாவத்துக்கு பின்னாலே இருப்பது பிசாசு, குடிவெறியின் ஆவி, மதுபான குடிக்க தூண்டுகிற அந்த பிசாசு அடிமையாக்கி வைத்திருந்தாரு. அப்பதான் எனக்கு தெரிந்தது இவருக்கு தேவை விடுதலை. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அதுக்கு தான் இயேசு வந்தார், விடுதலை கொடுக்க. அப்போ அந்த சத்தியத்தை நீங்கள் உண்மையாக விடுதலை பெற விரும்புகிறீங்களா? இந்த பாவம் வேண்டான்னு சொல்கிறீங்களா? உண்மையாக எனக்கு வேண்டாம், எனக்கு உதவி செய்யுங்க, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அவர் முழங்கால் படியிட்டார். இயேசுவை கூப்பிட்டார், என் உள்ளத்தில் வார ஆண்டவரேன்னு சொல்லி அவருக்காக ஜெபிக்க ஆரம்பித்த போது அவருக்குள்ளிருந்து ஒரு ஆவி வெளியேறி போனது. அவருக்குள்ளேருந்து அது அலக்கழிக்கலை, கீழே விழுந்து பொருளலை, ஆனால் அவருக்குள்ளேருந்து ஒரு ஆவி வெளியேறி போகிறதை என்னால் ஆவிக்குரியதில் பார்க்க முடிந்தது. ஆவிக்குரிய கண்களால் ஒரு ஆவி வெளியேறி போச்சது, அவருக்கு விடுதலை. அப்போ அவருக்குள்ளே இருந்து அவரை குடிக்க வைத்து கொண்டிருந்தது ஒரு பொல்லாத ஆவி, அதான் குடிவெறியின் ஆவி. அதிலிருந்து ஒரு விடுதலை உண்டான உடனே அவருடைய சுபாவமாக மாறிவிட்டார். குடிக்கணுன்ற சிந்தை மாறிவிட்டாரு, குடிக்க வேண்டும் என்ற ஆசை மாறிவிட்டாரு. இப்ப அதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு விட்டார். அல்லேலூயா. இதுதான் நாம் ஜெபிக்கும் போது நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம். சிலரை குடிவெறியின் ஆவி அடிமையாக்கி வைத்திருக்கிறோம், சிலரை வேசித்தனத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி அடிமையாக்கி வைத்திருக்கோம்,
சிலருக்குள்ள கண்களின் நிச்சை, மாமிசத்தை நிச்சயின் ஆவி அடிமையாக்கி அவங்களை சிறையாக்கி வைத்திருக்கும். சிலருக்குள்ள பெருமையின் ஆவி இருக்கும். பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா, அது ஒரு ஆவி, அவங்களுக்கே தெரியாது, ஒரு பிசாசு. அது பெருமையின் ஆவி. என் குடும்பம் என்ன தெரியுமா, என் கோத்திரம் தெரியுமா, என் குலம் தெரியுமா, அந்த பெருமை இந்த வர்றதே பிசாசினுடைய ஆவி, ஒரு பெருமையின் ஆவி. சிலருக்குள்ள எரிச்சலின் ஆவி இருக்கும், எரிஞ்சு விழுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுவும் சில புருஷர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருப்பார், பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் எரிஞ்சு விழுவார். அதே மாதிரி சில பெண்களை பார்த்தீங்கன்னா சபையில் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா இருப்பாங்க, புருஷனை பார்த்தா மாத்திரம் எரிஞ்சு விழுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஒரு ஆவி, குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, அந்த சந்தோஷத்தை கொலைக்கிற ஒரு ஆவி, அது ஒரு எரிச்சலின் ஆவி. இந்த மாதிரி பலவிதமாக அந்த பிசாசானவன் அந்த ஆவிகள் கிரியை செய்கிறாரு. அதனால தான் நீதிமொழிகள் 5:22 வாசிக்கும் போது, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்கள் சூழ்ந்து கொள்ளும், அவன் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுகிறான். அதாவது பாவம் ஒரு மனிதனை கயிற்றை போல கட்டி விடுகிறாரு. அது சாத்தான் அந்த காரியத்தை செய்கிறான். ஏதோ ஒரு பாவ பழக்கம், ஏதோ ஒரு பாவ சுபாவத்தில் கட்டி விடுகிறான். ஒரு நாள் நான் ஒரு கிராமத்துக்கு ஊழித்து போயிருந்தேன். கூட்டம் முடிந்த உடனே ஒரு வயசான தகப்பனார், 80 வயசு இருக்கும், வயசான ஐயா வந்து, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணணும்னு சொன்னாங்க. எதுக்கு ஜெபிக்கணும்? என்னால் ஒரு பாவத்தை விட முடியல, அதுக்காக ஜெபம் பண்ணாங்க. 80 வயசுக்கு மேலே வயசான ஒரு ஆளாக இருக்கிறாங்க, இவருக்கு என்ன பாவம் இருக்குன்னு சொல்லுங்கள், என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இல்லை எனக்கு கோபமாக வருது, நான் எங்கள் வீட்டில் நான் கோபப்படுறதுனால என் குடும்ப சமாதானமே பாதிக்கப்படுகிறாரு. அவர் அதை உணர்கிறார். கோபப்பட்டு மனைவி பிள்ளைகளை திட்டிடுறேன், அந்த நேரத்தில் கோபம் வரும்போது என்ன வார்த்தை பேசுறேன்னு தெரியல, தாறுமாறாக திட்டிடுறேன். அடுத்த நேரம் எனக்கு வருத்தமாக இருக்குது, ஐயோ நான் ஏன் இப்படி கோபப்படுறேன், நான் ஏன் இப்படி நடந்து கொள்கிறேன், இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாச்சே அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் அந்த மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் மனைவியை திட்டிடுறேன், பிள்ளைகளை திட்டிடுறேன். அதனால் எல்லாருமே என்னை கண்டா பயப்படுறாங்க, எனக்கு தெரியுது நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்லி. ஆனால் நான் என்ன செய்கிறது, எனக்கு அது வந்துடுதே கோபம். அது ஒரு எரிச்சலின் ஆவி, அது ஒரு கோபத்தின் ஆவி. அவருக்குள்ளிருந்து கிரியை செய்து குடும்ப சமாதானத்தையே அது கெடுத்து கொண்டு இருக்கிறார். ஒரு சந்தோஷமாக இருக்கிற குடும்பத்தையே அது கெடுத்து கொண்டு இருக்கிறார். அது ஒரு பொல்லாத ஆவி, குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, கணவன் மனைவிக்குள் இருக்கிற அந்த உறவை கெடுக்கிற ஒரு ஆவி. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் அந்த மாதிரி பிசாசனுடைய கிரியைகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு, அந்த சாத்தானுடைய செயல்களை முடக்கும்படிக்கு இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம், சிலர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் இந்த கோபம் வரும், எரிச்சல் வரும், ஒரு பாவம் இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் என் சுபாவத்தை மாற்ற முடியல, இது ஜென்ம சுபாவங்க, இது பிறவி குணம் அப்படின்னு சொல்ல. பிறவி குணம் மாற்றப்படலைன்னா சாத்தான் நரகத்துக்கு வாங்கி கூட்டிட்டு போயிடுவான். அந்த பிறவி ஜென்ம சுபாவம் கூட மாறணும், அதுல விடுதலை பெறணும். அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் ரட்சிக்கப்பட்டேன்பாங்க, சர்ச்சில் வந்து அந்நிய பாஷை பேசுவாங்க, வீட்டுக்கு போனால் புருஷங்கிட்ட கொழாய் பாஷை பேசுவாங்க. ஏன்னா அவங்க விடுதலை பெறல, பூரணமாக விடுதலை பெறல. அந்த ஜென்ம சுபாவம் இருக்கிறாரு. இது எங்கள் குடும்ப புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இயேசுவின் குடும்பத்துக்குள்ள வந்த பிறகு இயேசுவின் புத்தி தான் உங்களுக்கு வரணும், வேற உலக ஜென்ம சுபாவம் இருக்கக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆளை பற்றியே பேசுவாங்க. சர்ச்சில் வந்தால் முட்காடு போட்டு அந்நிய பாஷையில் நல்லா துதிப்பாங்க. சர்ச்சு முடிஞ்சிட்டா அடுத்த ஆளை பற்றி, உனக்கு தெரியுமா அவள் வீட்டில், இவ வீட்டில் அந்த பிள்ளை தெரியுமா, இந்த பிள்ளை தெரியுமா. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுபாவம் இருக்கும். அது ஒரு பிசாசினுடைய சுபாவம். அவங்க ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், கர்த்தருடைய பிள்ளையா இருப்பது உண்மைதான். அந்த சாத்தான் ஒரு பகுதியில் அவங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறான். புறம் கூறுவது, அடுத்த ஆளை பற்றி பேசுவது, அது இன்ட்ரெஸ்டாக பேசுவது, அது குறைகளை பேசுவது, அது உடனே 4 பேருக்கு பரவ செய்வது, அது ஒரு பிசாசனுடைய ஆவி. அறிந்து கொள்ளுங்கள், அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெறணும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் குடும்ப ஆசீர்வாதம் இல்லாமல் காரணமே அதுதான். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறேன், ஏன் என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை?
இந்த பக்கம் அந்நிய பாஷை, இந்த பக்கம் அடுத்த ஆளை பற்றி பேசுறீங்கல்ல, அதுல விடுதலை பெறணும். இப்ப நீங்க எங்க விடுதலை பெறணும்னு யோசித்து பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட, கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாலும் கூட, ஏதோ ஒரு பகுதியில, ஏதோ ஒரு சைடுல சாத்தான் ஒரு பகுதியில் உங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். அதுல நீங்க விடுதலை பெறணும். அல்லேலூயா. அப்ப அதுல எந்த பகுதியில் உங்களுக்கு விடுதலை வேணும், என்ன காரியத்தில் விடுதலை வேண்டும் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே இந்த காரியத்தில் சாத்தான் அடிமையாக்கி வைத்திருக்கிறான், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும் போதுதான் அந்த சிறையிருப்பு மாறும். அதுல ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகும். அதுல இயேசு இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. அப்போ வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த பகுதியில் கட்டப்பட்டிருக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். எந்த ஏரியாவில் சாத்தான் உங்களை கட்டி வைத்திருக்கிறான் என்பது உங்களுக்கே தெரியும். அது உங்களுடைய சமாதானத்தை பாதிக்குது, உங்களுடைய குடும்ப சந்தோஷத்தை பாதிக்கிறது. சந்தேகம் என்கிற பிசாசு சில கணவனுக்குள்ள கிரியை செய்யும், சில மனைவிக்குள்ள கிரியை செய்யும். மனுஷன் புருஷன் யார்கிட்ட பேசினாலும் சந்தேகம், மனைவி யார்கிட்ட பேசினாலும் சந்தேகம். அது ஒரு பிசாசின் ஆவி, சந்தேகத்தின் ஆவி. உங்களுடைய குடும்ப சமாதானத்தை அது கெடுத்துரும், குடும்ப உறவை உடைத்து விடும். நீங்க நல்லா ஜெபிப்பீங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க உண்மைதான், நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அந்த சந்தேகம் என்கிற ஒரு பிசாசு நீங்க உங்களுக்குள்ள கிரியை செய்யறதுனால உங்களுடைய முழு சமாதானத்தை அவன் கெடுத்து விடுவான். இதனால பாதிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளுடைய குடும்பத்தை நான் அறிந்திருக்கிறேன். அதனால தான் எந்த பகுதியில் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, எந்த ஏரியாவில் சாத்தான் உங்களுக்கு கட்டி வைத்திருக்கிறான், இன்றைக்கு அதில் எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே. நீங்க விடுதலை பெறும்போது பிசாசெல்லாம் அலக்கழிக்காது, தன்னால் அது சாத்தானுடைய கிரியை அழிக்கப்பட்டு விடும். நீங்க பயப்பட தேவையில்லை. ஆனால் உண்மையா எனக்கு இதில் விடுதலை வேணும் ஆண்டவரே, இந்த காரியம், இந்த பல பலவீனம், இந்த பாவம், இதில் சாத்தான் என்னை தாக்கி கொண்டிருக்கிறான், என்னை அதில் வீழ்த்தி கொண்டிருக்கிறான், இதில் நான் கட்டுண்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு கேட்கணும். இன்றைக்கு முதல் ஆண்டு கொடுக்க போகிற விடுதலை பாவ கட்டுகள் என்ற விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அதை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்போ சாத்தானுடைய கிரியை முதலாவது அவன் பாவத்தை கொண்டு வந்து நம்மை அடிமைப்படுத்துவது. இரண்டாவது சாத்தான் எதை நம்மை தாக்குகிறான் என்று சொன்னால், இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் எதில் விடுதலை வேணும்னு சொன்னா, அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. அப்போஸ்தலர் 10 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இயேசு சுகம் கொடுக்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இயேசு வியாதியஸ்தரை குணமாக்கினார். அந்த வசனம் சொல்லுகிறது பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும். அப்ப சாத்தானுடைய வல்லமை, சாத்தானுடைய கிரியை செய்யக்கூடிய இன்னொரு காரியம் சரீரத்தில் நோய்களை கொண்டு வருவது, பலவீனங்களை கொண்டு வருவது, வியாதியினால் சிறைப்படுத்தி வேதனைப்படுத்துவது. இது சாத்தானுடைய இன்னொரு கிரியை. ரட்சிக்கப்பட்டிருப்போம், நல்ல ஆவில நிரம்பிலாம் ஜெபம் பண்ணுவோம், ஆலயத்துக்கு வந்தால் சந்தோஷமா இருக்கும். சரீரத்தில் ஒரு வியாதி இருந்தா, சரீரத்தில் ஒரு வியாதி பலவீனம் இருந்தா மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? ஒரு கவலை வருது, நான் இவ்வளோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஜெபிக்கிறேன், எனக்கு இந்த வியாதி வந்துட்டு டாக்டர்கிட்டே போய்கிட்டு இருக்கிறேன்னு, இது என்ன வியாதின்னே தெரியலையே, இது எனக்கு மரணத்தை கொண்டு வருமோ, ஒரு கலக்கம். ஜெபம் பண்ணும்போது, சர்ச்சைக்கு வரும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவருடைய பிள்ளைன்னு மகிழ்ச்சி இருக்குது. ஆனால் சரீரத்தில் உண்டான வியாதி சந்தோஷத்தை கெடுத்து விடுகிறாரு. நம்முடைய சரீரத்தில் ஒரு பலவீனத்தின் ஆவி. லூக்கா 13:10 முதல் 16 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு ஜபாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது 18 வருஷமா கூனியாக இருந்த ஒரு பெண் சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிறார். ஆலயத்தில், இயேசு பிரசங்கம் என்ற ஆலயத்தில் 18 வருஷமாய் கூனியாக இருந்த ஒரு பெண். கூனின்னா உங்களுக்கு தெரியல, முதுகு வளைந்து அப்படி ஒரு பெண் உட்கார்ந்துருக்கிறார் கூட்டத்துக்குள்ள. 18 வருஷம் கூனியாக இருந்தாள். அவள்
சுகமளிக்கிற கூட்டத்துக்கு வரலை. இயேசு ஒரு மலை பிரசங்கம் பண்ணுறாரு, தெருவில் போகிறாரு, சுகத்தை பெற்றுக்கொள்ள அப்படி வரவில்லை. ஆராதனைக்காக கர்த்தருடைய ஆலயத்தில் ஓய்வு நாளில் கர்த்தர் ஆராதிக்க வந்திருக்கிறாள். அப்போ அவனுடைய சரீரத்தில் 18 வருஷம் ஒரு வியாதி இருந்தும் கூட ஒழுங்கு ஆராதனைக்கு வந்தாள், தேவனை ஆராதிக்க வந்தாள். இயேசு சொல்லுகிறார், இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. இயேசு சொல்றார், அப்போ விசுவாசி, அவள் ஒரு விசுவாசி, ஆண்டவரை விசுவாசிக்கிற பெண். 18 வருஷமா அவள் வியாதிப்பட்டிருந்தாலும் சர்ச்சைக்கு வருகிறாள், விசுவாசியாக இருந்தாள். அவருடைய ஆத்மாவில் அந்த சந்தோஷம் இருந்தது. ஆண்டவர் என் ரட்சகர், நான் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறேன். அவருடைய ஆத்மாவில் ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தாலும் சரீரத்திலே பாதிப்பு இருந்தது. 18 வருஷமாய் அவளை பாதித்து வைத்திருந்தது யார் என்று சொன்னால், இயேசு சொல்லுகிறார் 16ஆம் வசனத்தில், சாத்தான் இவளை கட்டி வைத்திருந்தானே. இயேசுவே சொல்றார், எல்லாரும் அவளுக்கு கூன உடனே ஏதோ ஒரு வியாதி, முதுகு எலும்பு வளைஞ்சு போச்சு, அந்த எலும்பில் ஏதோ ஒரு வியாதி போல அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இயேசு அறிந்து கொண்டார், ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. 18 வருஷமாய் சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான். சர்ச்சுக்கு வரக்கூடியவள், தவறாமல் ஆராதனைக்கு வரக்கூடியவள், கர்த்தரை ஆராதிக்கிறவள், ஆண்டவருடைய விசுவாசியாயிருந்தவள், ஆபிரகாமின் குமாரத்தி என்று இயேசுவால் சாட்சி பெற்றவள். ஆனால் சாத்தான் அவருடைய சரீரத்தை கட்டி வைத்திருந்தான். நீங்க விசுவாசி தான், ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, ஜெபெல்லாம் பண்றீங்க. ஆனா உங்களுடைய சரீரத்தில் ஒரு வியாதி, உங்களுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம், சாத்தான் அந்த பகுதியை கட்டி வைத்திருக்கிறான். அதனால உங்களுடைய சமாதானம் பாதிக்கப்படுகிறது, உங்களுடைய மகிழ்ச்சி பாதிக்கப்படுகிறது. எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்துச்சு, இப்படி ஒரு பலவீனம் வந்துச்சு, ஐயோ இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்து விட்டது. அந்த வேதனையை, அந்த துக்கத்தை கொண்டு வந்து விடுகிறான். அது சாத்தானுடைய கிரியை. ஆனால் இயேசு அந்த 18 வருஷமாய் கட்டியிருந்த சாத்தானுடைய கட்டை அறுத்தறிகிறார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி, கேன்சரா இருக்கலாம், ஆஸ்தமாவா இருக்கலாம், ஆர்த்தரைட்டிஸாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நோய் உங்களுடைய சரீரத்தில் பிசாசு கொண்டு வந்திருக்கலாம். வியாதி, சிலரும் சொல்லுவாங்க, ஐயா ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை தந்துட்டாரே அப்படிம்பாங்க. அது தப்பு. ஆண்டவர் வியாதியை தந்துட்டார்னு நம்ம சொல்லவே கூடாது. இயேசு கிறிஸ்து யாருக்காவது வியாதியை கொடுத்தார்னு பைபிளில் இருக்கா? நீ வா உனக்கு ஒரு வியாதி தரக்கம் அப்படின்னு சொன்னாரா இயேசு? யாருக்கு அவர் வியாதியை குணமாக்குகிறவர் இயேசு. யாருக்கு? யாருமே ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை தந்துட்டாரே அப்படின்னு சொன்னா நீங்க ஆண்டவரை குற்றப்படுத்துகிறீர்கள். அது ஒரு பாவம், அதை செய்யக்கூடாது. ஆண்டவர் எனக்கு வியாதியை தந்த, வியாதி கொடுக்கிறது யாரு? பிசாசு. அவன்தான் நம்மை பலவீனப்படுத்துகிறான், அவன்தான் வியாதியை கொண்டு வருகிறான். அப்போ யோபுக்கு வியாதியை கொடுத்தாரு, யோபுக்கு வியாதியை ஆண்டவர் அனுமதித்தார். வியாதியை கொடுத்தது யாரு? பிசாசு தான். அதனால சாத்தான் தான் பலவீனப்படுத்துகிறான், நோய்களை கொண்டு வருகிறான். ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை தந்துட்டாரு அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. அப்படி நீங்க சொல்லி இருந்தா மனம் திரும்பணும், அது அறிக்கையிடணும். ஆண்டவரே நான் தெரியாம சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரும். அது தேவனை குற்றப்படுத்துகிற ஒரு பாவம். எனக்கு இப்படி வியாதி ஆண்டவர் தந்துட்டான்னு சொன்னா ஆண்டவரையே நம்ம குற்றப்படுத்துகிறோம், ஆண்டவர் செய்யாத ஒன்றை செய்ததாய் சொல்லுகிறோம். அது பாவம். அதை உணர்ந்து மனம் திரும்பணும், அப்பதான் நீங்க சுகம் பெற முடியும். ஆண்டவர் வியாதியை கொடுக்கல, சாத்தான் வியாதி பலவீனத்தை உண்டாக்கி விட்டான். அல்லேலூயா. ஆனா இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார், அந்த சிறையிருப்பை மாற்ற வல்லவராயிருக்கிறார். என்ன வியாதியா இருக்கட்டும், என்ன பலவீனமா இருக்கட்டும், சாத்தானுடைய சிறையிருப்பை உடைக்கும்படிக்கு, அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படி இயேசு வெளிப்பட்டார். அதனால தான் பைபிள வாசிக்கிறோம், அவர் வியாதியஸ்தர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். அவரை தேடி வந்த எல்லாரையும் குணமாக்கினார். பாருங்க, அவளை கூனியா இருந்த காரணம் அசுத்த ஆவி. அது அந்த பலவீனத்தான விலகின உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இன்னைக்கு நிறைய பேருடைய சரீரத்தை இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி கட்டி வச்சிருக்குது. உங்களுடைய ஹார்ட்ல, உங்களுடைய லங்ஸ்ல, உங்களுடைய கர்ப்பப்பையில, உங்களுடைய எலும்புகளில், உங்களுடைய நரம்புகளில், உங்களுடைய கண்களில் ஒரு பாதிப்பை உண்டாக்கி உங்களை பலவீனப்படுத்தி வேதனையோடு வைத்திருக்கிறான்.
இன்றைக்கு அந்த கிரியைகள் அழிக்கப்பட போகிறது. சாத்தானுடைய கிரியை அழிக்கப்பட, உடனே நீங்கள் சுகம் பெற போகிறீர்கள். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் செய்கிற காரியம். சில வியாதிக்கு டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா, நல்லா தானே இருக்கிறீங்க, உங்கள் சரீரத்தில் ஒரு வியாதி இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வலிக்குது, வேதனையாக இருக்குது, தூங்க முடியல, பிரச்சனையாக இருக்கேன்னா, எல்லா ஸ்கேன்லாம் பார்த்தா நல்லா தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனப்பிரமன்னு சொல்லிடுவாங்க. ஒன்றுமே அவங்களுக்கு தெரியலன்னா கடைசி என்ன சொல்லிடுவாங்க? மனப்பிரம, கவுன்சிலிங் போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறாரு, நிறைய பேருக்கு தெரியாது. சில வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊர் பக்கம் மூக்குப்பேரின்னு ஒரு ஊர் இருக்குது. அதான் என்னுடைய மனைவியினுடைய ஊர். அங்கேருந்து ஒரு சகோதரர் எங்களை பார்த்துட்டு, எங்களுடைய மகனுக்கு சுகம் இல்லை, நீங்கள் வந்து ஜெபிக்க முடியுமான்னு சொல்லி அனுப்பியிருந்தார். என் மனைவி சொன்ன, பாவம் ஒருத்தருடைய மகன் சுகம் இல்லாமல் இருக்கிறான், எனக்கு தெரிஞ்சவங்க தான், எங்கள் ஊர் தான், நம்ம போய் ஜெபிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போனோம். மூக்குப்பேரியில் அந்த வீட்டுக்கு போனோம். ஒரு வாலிப பையன், ஸ்கூலில் படிக்க நல்ல ஒரு வாலிப தம்பி, ஸ்கூல் ஃபைனல் படிக்கிற தம்பி, படுத்த படுக்கையாக இருக்கிறான். நான் போய் பார்த்தபோது அப்படி அதிர்ந்து விட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு உருவத்தை அதுக்கு முன்னால் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு எலும்பு கூட்டுக்கு மேலே தோலை போர்த்தினா எப்படி இருக்கும்? ஒரு எலும்பு கூட்டுக்கு மேலே தோலை போர்த்தி வச்ச அந்த மாதிரி அப்படியே படுத்திருக்கிறான். வெறும் எலும்பு கூடு, அதுக்கு மேலே தோல் மூடி இருக்கு, அவ்வளோதான். நான் அப்படியே அதிர்ந்து போயிட்டேன், என்ன இப்படி இருக்கிறான் இந்த தம்பி அப்படின்னு சொல்லி. பேச முடியல, பலன் இல்லை, சக்தி இல்லை பேசக்கூட, ஆனால் உயிர் இருக்கு. அவங்க அப்பாட்ட பேசணும், என்ன பையனுக்கு ஆச்சுன்னு கேட்டால், என்னன்னே தெரியல, என்ன சாப்பிட்டாலும் வாமிட் எடுத்துருவான், வாந்தியாக வெளியே வந்துடும். சாப்பிடுவான், பசிக்குதுன்னு 5 நிமிஷத்தில் எல்லாம் வாந்தி எடுத்துருவான். தாகத்துக்கு தண்ணி குடிப்பான், 5 நிமிஷத்தில் வாந்தி எடுத்துருவான். அப்போ எதுவுமே சரீரத்தில் தங்காது, உணவு தண்ணி எதுவும் சரீரத்தில் எல்லாமே வெளியே வந்துடும். அதனால சரீரம் பலவீனப்பட்டு 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 அப்படி ஆயிட்டான். டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க, திருநெல்வேலி, மதுரை, பல டாக்டர்கிட்ட மாற்றி மாற்றி, அந்த ஆஸ்பத்திரி இந்த ஆஸ்பத்திரி, எல்லாரும் சொன்னாங்க, இந்த நீங்கள் எக்ஸ்ரே எடுங்க, இந்த ரிப்போர்ட் எடுங்க, அதை பாருங்கள், எல்லாம் பார்த்துட்டா சொன்னாங்க, எல்லாம் நார்மல், எல்லாம் நார்மல், ஒரு வியாதியும் இல்லை. ஐயா என் பிள்ளையை காப்பாற்றுங்க, ஏதாவது ட்ரீட்மெண்ட், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது? எல்லாம் நார்மலாக இருக்குது. ஏதாவது வியாதி இருந்தால் மருந்து மாத்திரை கொடுக்கலாம், எல்லாமே நார்மலாக இருக்குது, நான் என்ன மருந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லி எல்லா டாக்டரும் எல்லா ஆஸ்பத்திரியிலும் அதே காரியம் சொல்லிட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். சபையார் வந்து கடைசி பாட்டு பாடிட்டாங்க, கல்லறைக்கு போகிற பாட்டு, செத்து போயிடுவான் பாருங்க, வந்து பாடிட்டு போயிட்டாங்க, இவன் செத்து போயிடுவான் கடைசியில், சீவனு பரலோகத்துக்கு போ அப்படின்ற மாதிரி. அவ்வளவு கண்டிஷன். நாங்கள் போன நேரம் அவங்களும் என்ன பண்ணுறது தெரியல, பணம்லாம் செலவு பண்ணி பார்த்துட்டோம், டாக்டர்ஸே இப்படி சொல்லிட்டாங்க, என்ன செய்ய முடியும் அப்படின்ன உடனே இது வினோதமாக இருக்குது. ஐயா இவனுக்கு லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்குன்னா ஆண்டவரே லங்ஸை சுகமாக்குன்னு ஜெபிக்கலாம், இவனுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம்னா ஆண்டவரே அவனுடைய இருதயத்தை தொட்டு குணமாக்கும் அப்படின்னு ஜெபிக்கலாம், அவனுக்கு இந்த உறுப்பை பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் அதுக்காக ஜெபிக்கலாம். ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்ன உடனே, அப்போ ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, நமக்கு தெரியல. நானும் என் மனைவியை முழங்கால் படிக்கிட்டோம், படுக்க பக்கத்தில் முழங்கால் பட்டு, இந்த ஃபேமிலி எல்லாம் முழங்கால் படிக்கிட்டாங்க. ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்தோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆவியானவர் இறங்கின உடனே தான் ரகசியம் வெளிப்பட்டார். ஸ்கேனில் தெரியாது. அப்புறம் வந்து இப்போ புதுசாக எக்ஸ்ரே ஸ்கேனு புதுசாக மிஷின் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும், அதுக்கெல்லாம் தெரியாத ஒரு ரகசியம் இருக்குது. அது ஆவியானவர் சொன்னார், சாத்தான் அவனுடைய ஜீரண உறுப்பை கட்டி வைத்திருக்கிறான். அது எக்ஸ்ரேல தெரியுமா? தெரியாது. ஸ்கேன் பண்ண தெரியுமா? தெரியாது. என்ன, அது ஆவி. சாத்தான் அவனுடைய ஜீரண உறுப்பை கட்டி வைத்திருக்கிறான். நம்முடைய நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணிக்கிறதுக்கு இறைப்பை இருக்கிறது, ஜீரண சக்தி, அதில் இருந்தால் உடம்புக்கு சக்தி போகிறது. அதை செயல்பட விடாமல் அதை மாத்திரம் சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். பிசாசனுடைய கட்டு அது வந்து ஆவிக்குரிய காரியம். ஆவியானவருக்கு தான் ரகசியம் தெரியும், கட்டி வச்சிருக்கிறான்.
அப்போ எதுவுமே ஜீரணமாகாது, வாமிட்ட வெளியே வந்துடும். தண்ணியனாலும் சரி, சாப்பாடு. அப்போ சரீரம் பாதிக்கப்பட்டு அப்படியே மரணம். அது மரணத்துக்கு நேராக கொண்டு போய்கிற ஒரு ஆவி. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த கட்டை அவிழ்த்து விடுங்கன்னு சொன்னார். உடனே நாங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி அந்த ஆவியை எதிர்த்து ஜெபிக்கிறோம். பொல்லாத பிசாசே, அவனுடைய ஜீரண உறுப்பை விட்டு விலகு, உன் கையை எடு, உன்னுடைய கிரியை அழிக்கப்பட்டு ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஆவியானவர் இறங்கினார், அந்த கட்டு அறுக்கப்பட்டது. அந்த ஜீரண உறுப்பை கட்டியிருந்த கட்டு அறுக்கப்பட்டது. நான் கொண்டாங்க தண்ணி கொண்டு வாங்கன்னு ஜெபம் பண்ணி கொடுத்தோம், குடித்தான். ஒன்றுமே வெளியே வரல, சரியாயிடுச்சு. அதிலிருந்து சுகமாகி நல்ல சுகம் பெற்று எழும்பி அப்புறம் காலேஜில் போய் படித்து முடித்து டீச்சர் ட்ரைனிங் முடித்து இப்போ நல்ல வேலை செய்து குடும்பமாக இன்றைக்கு வரைக்கும் நல்லா இருக்கிறான். கடைசி வழி அனுப்பு பாட்டு பாடின ஆள் அவ்வளோதான். கல்லறைக்கு தான் நம்ம போகணும்னு சொன்னார். இயேசு விடுதலை கொடுத்தார். அப்போ சாத்தான் அவனுடைய ஜீரண உறுப்பை கட்டி வைத்திருந்தான். அந்த மாதிரி நம்முடைய சரீர உறுப்புகளை அவன் தாக்குவான். சிலருடைய கண்களை சாத்தான் தாக்கிடுவான். கண்ணு பாதிக்கப்பட்டுரும், கண்ணில் வலி இருக்கும். கண்ணு எவ்வளோ கண்ணாடி மாட்டுவாலும் என்ன மருந்து நாட்டாலும் ஒன்றும் சரியாகலை, கண்ணு பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் விடுதலை தருவார். அல்லேலூயா. மத்தேயு 9:32-33 வாசித்தீங்கன்னா, ஊமையான ஒரு மனுஷனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாங்களாம். அவன் ஊமை, பேச முடியாது. ஊமைன்னு சொன்னால் அவனை டெஸ்ட் பண்ணி நாக்க நீட்டு அதை காட்டு இதை காட்டு பார்த்துட்டு அதுக்கு ஒரு பேர் சொல்லிடுவோம். இப்போ மெடிக்கலில் ஒரு பேர் சொல்லி அதனால் பேச முடியல அப்படின்னு. ஆனால் இயேசு அவனை பார்க்குறாரு, இது வியாதிலாம் இல்லை, சாத்தான் அவனை கட்டி வைத்திருக்கிறான் பேச விடாதபடி. அந்த ஆவியை அதட்டினார். அந்த ஆவி அவனை விட்டு போன உடனே பேச ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. அவ்வளோதான். உடனே அவன் பேச ஆரம்பிச்சுட்டான். அது பைபிளில் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே நடந்த அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 12:22 வாசிங்க பிரதர், வாசிங்க. மத்தேயு 12:22. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமான பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஒருத்தனால பேசவும் முடியாது, கண்ணும் தெரியாது. குருடும் ஊமையுமான ஒருவனை இயேசுகிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க. அவனுக்கு கண்ணும் தெரியல, அவனால் பேசவும் முடியலை. மற்றவங்க தான் அவனை இயேசுகிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க. இயேசு அவனை பார்க்கிறார். அவனுக்கு கண் பார்வை இல்லை, பேசவும் முடியலை. அப்போ கண்ணில் ஏதோ ஒரு வியாதி, நாக்கில் ஏதோ ஒரு வியாதி போல் அப்படின்னு பார்த்தா, இயேசு அவனை பார்த்த உடனே தெரிந்து கொண்டார், இது ஒரு பொல்லாத ஆவி, இது சாத்தானுடைய கிரியை, அவனை கட்டி வைத்திருக்கிறாரு. அந்த ஆவியை அதட்டி வெளியேற்றின உடனே கண் பார்வை வந்துவிட்டது, அவனால் பேச முடிந்தது. அல்லேலூயா. இந்த மாதிரி பிசாசின் கட்டில் இருக்கிற மக்களை விடுதலையாக்க, அந்த பிசாசினுடைய கிரியைகளை அழிக்க இயேசு உலகத்தில் வெளிப்பட்டார். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கலாம். கண்கள், உங்களுடைய இருதயம், அல்லது உங்களுடைய லங்ஸ், அல்லது உங்களுடைய சிறுநீரகம், அல்லது உங்களுடைய நரம்பு மண்டலம், அல்லது உங்களுடைய எலும்புகள், அல்லது உங்களுடைய கண்கள், காது, ஏதோ ஒரு உறுப்பு. சாத்தான் அதில் ஒரு பலவீனத்தை உண்டாக்கி உங்களை வேதனைக்குள் வைத்திருக்கிறான். எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் இந்த ஒரு வியாதி மட்டும் இருக்குது, இந்த ஒரு பலவீனம் மட்டும் இருக்குது, இது என்னை வேதனைப்படுத்துது. அந்த பொல்லாத ஆவி, அந்த பிசாசினுடைய கட்டு. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, எத்தனையோ டாக்டர், எத்தனையோ வைத்தியர்கிட்ட போய் சுகமாகலை. ஆனால் இயேசுவின் வல்லமை இறங்கின உடனே சுகம். ஏன்னா அந்த பலவீனத்தை கொண்டு வந்த சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்பட்டது. இயேசுனுடைய வல்லமை இறங்கின உடனே அந்த சாத்தானுடைய கிரியை அழிக்கப்பட்டது. உடனே அவளுக்குள்ள விடுதலை உண்டானது. இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் என்ன பலவீனம், என்ன வலி, வேதனை, நோய்களை சாத்தான் கொண்டு வந்திருந்தாலும், கேன்சரையே கொண்டு வந்திருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அந்த கேன்சர் வியாதி மறைந்து விடும். அல்லேலூயா. அந்த கேன்சர் நோயை கொண்டு வருகிற பிசாசு, கேன்சர் கிருமிகளை பரவை செய்கிற பிசாசு, உங்களுக்கு அந்த விடுதலை உண்டாகிவிடும்.
ஒரு சமயம் ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில். இயேசுவை ஏற்றுக்கொள்றதெல்லாம் முன்னால் வாங்கின பொது மேடையில் மைதானத்தில் நடக்கிறாரு. எல்லாம் வந்தாங்க. நான் கவனித்த ஒரு வாலிப மகள் வந்து அப்படியே நல்லா ஜெபிக்கிறா. இயேசுவை கண்ணீரோடு அழுது இயேசு தான் உள்ளத்தில் வரணும்னு அழுது ஜெபிக்கிறாள். நான் மேடையிலேருந்து நிறைய பேர் வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. அதில் இந்த பெண் ஒன்று ஜெபம் பண்ணுகிற வாலிப மகள். அப்போ நான் பார்த்துட்டு அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறாள். கண்ணீரோடு அழுது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாள். ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ சுகத்துக்காக ஜெபிக்க போகிறேன், வியாதிக்காக ஆண்டவர்களை குணமாக்க போகிறான்னு நான் ஜெபிக்கும்போது அந்த வாலிப பிள்ளை அப்படியே கீழே விழுந்தாள், சரிந்து கீழே விழுந்தாள். என்ன அது ஒரு ஆவி, அவளுக்குள்ள ஒரு பொல்லாத பிசாசின் கிரியை இருந்திருக்குது. நான் கண் முன்னால் பார்க்குற கீழே விழுந்துட்டான். ரொம்ப துக்கமாகி போச்சு. ஒரு வாலிப பிள்ளை நல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இந்த மாதிரி பிசாசு அவளை வெள்ளை தட்டிட்டேன். அந்த மாதிரி எனக்குள்ள மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு துக்கம். சாட்சி சொல்கிற சுகம் பெற்றவங்க மேடைக்கு வாங்கன்னா இந்த வாலிப பெண் எழுப்பி வந்தாள். அவள் வந்து மேடையில் என்ன சாட்சி சொன்னால், எனக்கு பிறந்ததிலிருந்து விவரம் தெரிந்த நாளில் இருந்து எனக்கு இழுப்பு நோய் இருக்கும். அப்படியே இழுக்கும், மூச்சு சரியாக விட. அது குளிர்காலம் வந்துட்டா ரொம்ப இழுக்கும், அப்படியே ஒரு இழுப்பு. அவருடைய சுவாச உறுப்பு பாதிக்கப்பட்டிருந்தார். சொல்கிற விவரம் தெரிந்த நாளில் இருந்து அந்த பாதிப்பு, சுவாச உறுப்பு பாதிக்கப்பட்டார். சும்மா தற்காலிகமான அந்த மாத்திரை மருந்தெல்லாம் அவளுக்கு சுகம் கொடுக்கலை. பிறந்த விவரம் தெரிந்த நாளில் இருந்த அந்த இழுப்பு. இப்போ அவன் சொன்னால், ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை என் மேலே இறங்கிச்சு. ஏதோ ஒரு ஆவி என்னை விட்டு வெளியேறி போச்சு, நான் சுகமாயிட்டேன், இப்போ எனக்கு நல்லா இருக்குது. எந்த ஒரு பலவீனம் மேலே அந்த அடையாளம் கூட போய்விட்டது, நல்லா இருக்கிறேன். அப்போ அவளுக்குள்ள இந்த இழுப்பு வியாதியை கொண்டு வந்து அவருடைய சுவாச உறுப்பை தாக்கி இருந்தது யாரு? சாத்தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிரியைகளை அழித்தார், அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்தார். இதே மாதிரி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் உங்களுடைய சுவாச உறுப்பை சாத்தான் தாக்கி இருக்கலாம், உங்களுடைய கண்களை தாக்கி இருக்கலாம், அல்லது உங்களுடைய இருதயத்தை தாக்கி பலவீனப்படுத்தி இருக்கலாம், உங்களுடைய சிறுநீரகத்தில் ஒரு பாதிப்பை சாத்தான் உண்டாக்கி இருக்கலாம். உங்களுடைய சரீரத்தில் என்ன பலவீன வியாதியாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். சாத்தானுடைய கிரியை அழிக்கப்பட போகிறது. விடுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க. அல்லேலூயா. ஆனால் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார். அதனால இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. நம்ம இன்றைக்கு அதிகம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் விடுதலை அடைய போறீங்க. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்பட போகிறது, பலவீனங்கள் எல்லாம் விலக போகிறது. நீங்க விடுதலை பெற போறீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அதை செய்வார். மூன்றாவதாக இந்த சாத்தானுடைய கிரியை, முதலாவது நான் சொன்னேன், அவன் பாவத்தை உண்டாக்கி பாவ அடிமைத்தனத்துக்குள்ளாக்கி சமாதானத்தை கெடுக்கிறவன் பிசாசு. ரெண்டாவது, சரீரத்தை தாக்கி வியாதியை கொண்டு வந்து நம்மை பலவீனப்படுத்தி நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறவன் பிசாசு. மூன்றாவது சாத்தானுடைய கிரியை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிங்க பிரதர். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திற்கு அடிமையானவர்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு அப்படியானார். சிலுவையிலே மரித்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். சாத்தானுடைய இன்னொரு கிரியை என்னன்னா, மரண பயத்தை கொண்டு வருவது, மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வருவது, அதுவும் மரண பயத்தை கொண்டு வருவது. இது சாத்தானுடைய ஒரு கிரியை. நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16-14 வாசிக்கும் போது ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஒரு அசுத்த ஆவி சவுல் ராஜாவை கலங்க பண்ணி பயப்படுத்தி கொண்டிருந்தது. பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளே செய்கிற முதலாவது காரியம் பயத்தை கொண்டு வருவது. உங்களை வீழ்த்தணுன்னா சாத்தான் முதலாவது பயத்தை கொண்டு வருவான். சிலருக்குள்ள பயம் பாருங்க, எதை பார்த்தாலும் பயம், இருட்டை பார்த்தா பயம், சிலருக்கு வெளிச்சத்தை பார்த்தாலும் பயம். ஆமாம், அது மாதிரி இருப்பாங்க. சிலருக்குள்ள மரண பயம், எப்போ ஒரு மரண பயம்.
ஒரு பயம், ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பயம். சிலருக்கு ஒரு காரணமே சொல்ல தெரியாது, ஆனால் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ எனக்குள்ள பயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அதுக்கு பின்னால் பிசாசு இருக்கிறான். பிசாசு பயத்தை கொடுக்கிறவன். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? பயப்படாத. பைபிளில் 365 இடத்துல இருக்குதான். வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க பயப்படாது, பயப்படாதுங்க. ஆண்டவர் சொல்ல ஒவ்வொரு நாளும் சொல்கிறாரு, இன்னைக்கு நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அந்த பயம் நமக்குள்ளே இருப்பது ஆண்டவர் விரும்பவில்லை. அப்போ பயம் ஏன் வருது அப்படின்னு கேட்டால், பயத்திற்கு காரணம் யாரு? பிசாசானவன், சாத்தான். ஒரு பிரச்சனையை உண்டாக்கி பயத்தை கொண்டு வந்துடுவான். ஒரு மனிதர்கள் மூலமாக பயத்தை கொண்டு வந்துடுவான். ஒரு சூழ்நிலை மூலமாக பயத்தை கொண்டு வந்துடுவான். பயம் உங்களுக்குள்ள தோன்றினாலே அதுக்கு பின்னால் சாத்தான் இருக்கிறான்னு அர்த்தம். ஏன் அவன் அப்படி கிரியை செய்கிறான்? நம்ம பயந்துட்டா அடுத்த சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல பயப்படாதுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட யுத்தங்கள், யுத்த காரியங்கள், தெய்வ பிள்ளைகள் ஜெபிக்கும் போது ஆவியானவர் இறங்கின உடனே பேசின முதல் வார்த்தை பயப்படாதுங்க, பயப்படாதுங்க என்றார். மந்திரவாதியாக இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒருவர் அநேக வருஷத்துக்கு முன்னால் எங்கள் 4 மாடி ஊருக்கு பிரசங்கம் பண்ண வந்திருந்தார். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நான் அவர் அவருடைய அனுபவத்தெல்லாம் கேட்க கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அப்புறம் ஒரு சந்தித்து நான் பேச போயிருந்த போது சொன்னார், பிரதர், நான் மந்திரவாதி செய்து பிழைப்பு நடத்தினவன். இயேசு என்னை சந்தித்தார். எங்களுடைய மந்திரம் ஒரு ஆள்கிட்ட பலிக்காதுன்னு சொன்னார். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது சொன்னார், ஒரு ஆவியை ஏவி மந்திரவாதம் பில்லிசுனை செய்து ஒரு ஆளை நாங்கள் தாக்க வேண்டுமானால் முதலாவது பயப்படுத்துகிற ஒரு ஆவியை அனுப்புவோம். நாங்கள் மந்திரம் செய்து அவங்கள பயப்படுத்துகிற ஒரு ஆவியை அனுப்புவோம். அவங்க பயந்த பிறகுதான் நாங்கள் அவங்கள இன்னொரு ஆவியை கொண்டு தாக்க முடியும். இயற்கையாகவே சில ஆளுக்கு பயம் இருக்காதான். சில இந்துக்கள் கடவுள் நம்பாத ஆள் பாருங்க, பேயாவது பிசாசாவது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிற ஆளை மந்திரவாதம் கூட ஒன்றும் செய்ய முடியாதான். அவர் சொன்னார், பயம் இல்லைன்னா அந்த ஆளுக்கு மேலே மந்திரம் பலிக்காது. அதனால் முதல்ல பயப்படுத்துவோம். அவனுக்குள்ள பயம் வந்துட்டுன்னா ஈஸியாக அவனை தாக்கிடலாம். சாத்தான் அப்படிதான், முதல்ல என்ன உண்டாக்குவான்? பயத்தை உண்டாக்குவான். அப்படியே பயத்தை உள்ளத்தில் உண்டாக்குவான். அதற்கு பல சூழ்நிலைகளை பயன்படுத்துவான். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு பலவீனத்தை பயன்படுத்துவான். சில மனிதர்களை பயன்படுத்துவான். ஐயோ அவ்வளோதான், உனக்கு இங்கே இதுவா, அவ்வளோதான் முடிஞ்சது, இதுக்கு வியாதியே கிடையாது, மருந்தே கிடையாது அப்படின்னா என்ன, நீ செத்த, அவ்வளோதான். அந்த பயத்தை உண்டாக்கிடுவாங்க சில ஆட்கள். அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி பயத்தை உண்டாக்குவது சாத்தானுடைய கிரியை. நீங்கள் பயந்துட்டீங்கன்னா உங்களை சுலபமாய் சாத்தான் தாக்க முடியும், உங்களை மேற்கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதிருங்கள் என்பதாய் சொல்லுகிறார். அப்போ சாத்தானுடைய கிரியை அவன் பயத்தை உண்டாக்குகிறான். அதில் ரொம்ப கொடூரமான பயம் என்னன்னா மரண பயம். சிலருக்குள்ள பார்த்தீங்கன்னா எப்பவும் மரண பயம் இருக்கும். அதான் ரொம்ப கொடூரமான வேதனை. பயத்திலே ரொம்ப பயங்கரமான ஒரு பயம் மரண பயம். சிலருக்குள்ள இருக்கிறீங்க சிலர் அதை வெளியே சொல்றதுக்கே உங்களுக்கு பயம். எனக்கு இந்த பயம் இருக்குன்னு பாஸ்டர்கிட்ட சொல்றதுக்கே பயம். அந்த பயத்தின் ஆவி உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறார். ராத்திரி தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, நடுராத்திரில் விழிப்பு வருது, விழிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறேன், லைட்டை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறேன், தூங்க முடியல, பயம். அந்த பயத்தின் ஆவி கலங்க பண்ணுகிறார். ஒரு சமயம் ஒரு ஐயா வந்தார், எதுக்காக ஜெபிக்கணும்னு. அவர் சொன்னார், பிரதர் ஒரு பயம் இருக்குது. என்ன உங்களுக்கு என்ன நீங்கள் உணர்றீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டால், இரவும் பகலும் என் கூட யாரோ ஒருத்தர் நடந்து வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னார். இரவும் பகலுமா? நம்ம கூட இயேசு தானே இருக்கணும், அவர் தானே கூட இருக்காருன்னு. இல்லை, அவர் சொல்கிறாரு, பகலில் கூட நான் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு புறப்பட்டுக்கிட்டே இருப்பேன், என் பின்னால் யாரோ அப்படி உரசிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். நான் திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. என் இருதயம் வேகமாக துடிக்கும். அப்படியே ஒரு பயம் அப்படியே உள்ளத்தில் வரும். அது மாறுறதுக்கே சில நிமிஷம் ஆகும். அப்புறம் வேலைக்கு போய்கிட்டு இருப்பேன், ரோட்டில் நடந்து போனால் யாரோ ஒருத்தர் என்னை உரசிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. டக்குன்னு ஒரு பயம், இருதயம் வேகமாக துடிக்கும், பயமாக இருக்கும். ஆஃபீஸில் உட்காந்துருந்தாலும் அப்படி தான், வீட்டில் இருந்தாலும் அப்படி தான்.
எங்கே போனாலும் யாரோ ஒருத்தர் என்னை தொடர்ந்து வர்றாங்க, யாரோ ஒருத்தர் என்னை உரசிக்கிட்டே வர்றாங்க. ஆளில் பயம், அதனால் ரடிவதில்லை. லைட்டை போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். கண்ணை மூடினா பயம், அது மாதிரி தூங்கன்னு நினச்சா பயம், ஒரு பயம். அது மாத்திரம் இல்லை, மரண பயம். தூங்கும் போதே உயிர் போயிட்டா அதுக்காகவே தூங்காமல் இருக்கிறது. கண்ணை மூடி தூங்கும்போது தூக்கத்திலே உயிர் போயிட்டா என்ன செய்யறது? காலையில் எழுமாமல் போயிட்டா அதனால தூங்காமல் அப்படியே உட்கார்ந்துருக்கிறது. ஒரு மரண பயம் ரொம்ப கொடூரமானது. சிலர் இங்கே இருக்கிறீங்க மரண பயத்தோட. ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களால் தூங்க முடியல, ராத்திரெல்லாம் விழிச்சு இருக்கிறீங்க, அதை வெளியே சொல்றதுக்கும் உங்களுக்கு பயம். நான் ஒரு விசுவாசி, எனக்கு இப்படி இருக்குன்னு மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. சாத்தான் உங்களுக்குள்ள பயத்தை கொண்டு வந்து உங்களை மரண பயத்திலே கட்டி வைத்திருக்கிறான். அது ஒரு பயங்கரமான வாதை. மரண பயம்தான் எல்லாத்தையும் விட கொடூரமானது. இந்த மரண பயத்தில் உங்களை கட்டிட்டா உடைய சமாதானம் போயிடும். நீ எதுலையும் கவனம் செலுத்த முடியாது, உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அது முழு பாதிப்பை உங்களுடைய வீட்டில் உண்டாக்கி விடும் அந்த மரண பயம். அதனால தான் இயேசு அந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படி சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தார். அவர் மரணத்தை ஜெயித்தார். மரணத்திற்கு அதிகாரியாயிருக்கிற பிசாசை அவர் அழித்தார். அவருடைய கிரியைகளை அழித்தார். அல்லேலூயா. அவரால் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். எனக்கு ஞாபகம் இருக்கு, மைதானத்தில் கூட்டம் நடைபெற்றது. நிறைய கிராமத்திலேருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. அப்போது ஆண்டவர் அற்புதம் பெற்றவங்க சாட்சி சொல்ல வாங்கன்னு சொன்னபோது ஒரு வயசான அம்மா கிராமத்தில் இருந்தவங்க வந்தாங்க. அவங்க இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க. முதல் கிறிஸ்துவ கூட்டத்துக்கு அப்போ தான் வந்திருக்கிறாங்க. அவங்க மேடையில் வந்து அவங்க மோகன்லாசனை யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒருத்தர் இயேசுவை பற்றி சொல்கிறாருங்க, அவ்வளோதான் தெரியும் அவங்களுக்கு. அப்போ நான் தான் கேட்குறேன் அவங்கள்ட்ட, என்னம்மா நடந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டால், ஐயா என் கூட 30 வருஷமாக ஒரு பிசாசு குடியிருந்துச்சு. யாரோட குடியிருந்தாங்களா? பிசாசோட. 30 வருஷமா. எல்லாரும் என் புருஷனோட குடியிருக்கிறேன், மனைவியோட குடியிருக்கிறேன்பாங்க. அந்த மாதிரி சொல்லாங்க, பிசாசோட நான் குடியிருக்கிறேன். 30 வருஷமா எனக்குள்ள பிசாசு இருக்குது. எப்படி தெரியும்னா, எனக்கு தெரியும் என் கூட்டம் அந்த ஆவி இருக்குது, எங்கே போனாலும் கூட வரும். என்ன அது பிசாசோட குடியிருந்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கை? இது வேண்டாம், விடுதலை வேணும். நீ எங்கெங்கோ நான் போனேன் ஐயா, எல்லா கோயிலுக்கு போனேன், எல்லா மந்திரமும் சொல்லி பார்த்தேன், அது என்னோட போக மாட்டேன்ட்டு 30 வருஷமா அந்த வேதனையிலே வாழ்ந்து கொண்டு இருந்தேன். நான் எங்கெங்கேயோ போய் என்னென்னவோ கும்பிட்டு பார்த்தேன், போகலையேன்னு சொல்லி இப்படி இந்த நோட்டீஸ் கிடைச்சிது. சொன்னாங்க சிலர் வந்து இப்படி கூட்டம் நடக்குது, இயேசு அற்புதம் செய்கிறாரான்னு சொன்ன உடனே, இயேசு அற்புதம் செய்கிறாரா, அப்போ எனக்கு இந்த இயேசு அற்புதம் செய்வாரான்னு நான் வந்தேன் ஐயா. இது மாதிரி கூட்டம்லாம் நான் பார்த்ததில்ல, முதல் முறை. நீங்கள் சொன்னீங்க இயேசுவை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், பிசாசு போயிருன்னு சொன்னீங்களா, நானும் அதனால் நின்று இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டேன் அப்படின்னாங்க. அப்போ என்ன நடந்துச்சு? கூப்பிட்ட உடனே என் கண் முன்னால் ஒருத்தர் வந்தார். யார் வந்தது அப்படின்னு கேட்டால், அது தெரில, வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தார், பிரகாசமாக இருந்தார், வெளிச்சமாக இருந்தார். அவர் என் கண் முன்னால் வந்து நின்னார். அந்த அம்மா ஒரு இன்னசென்ட் சிறுபிள்ளை மாதிரி சொல்கிறாங்க, அப்படியே நடந்தது சொல்கிறாங்க. என் முன்னால் வந்து நின்னார். அவர் நல்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தார், பிரகாசமாக வெளிச்சமாக இருந்தார். அவர் வந்து நின்னார். இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு நான் கேட்டேன். நான் உன் ஜெபத்தை கேட்டேன், உன் வேண்டுதலை கேட்டேன், நான் உனக்கு விடுதலை கொடுக்குறேன்னு சொன்னார். எனக்குள்ள இருக்க ஆவி போயிட்டு. அல்லேலூயா. ரொம்ப சிம்பிள். கீழே விழுந்து பொருளவும் இல்லை, தலைவிரிச்சு போல ஆடவும் இல்லை, அவ்வளோதான், தன்னால் போயிட்டு. சிலது அலக்கழிச்சு போகும், சிலது அமைதியாக போயிடும். ஆமென். ஆமாம், சிலது அலக்கழிக்கும், சிலது அமைதியாக போயிடும். உங்களுக்கு அலக்கழிக்கணுமா அமைதியாக போடுமா? அலக்கழிச்சு அவமானம், அமைதியாக போயிடட்டும். நீங்கள் ஒழுங்காக உண்மை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அமைதியாக போயிடும், ஒப்பு கொடுக்கலைன்னா அலக்கழிக்கும். அதனால் பாவத்தை ஒத்துக்கொண்டு ஒப்பு கொடுங்க, அமைதி ஆண்டவர் விரட்டிடுவார். பேசாத, அலைக்கழிக்காமல் ஓடிப்போ அப்படின்னு சொல்லிடுவார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் விடுதலை பெறுவதை உணர முடியும். அந்த தம்பி கீழே விழுந்து அலக்கழிக்கலை, சத்தம் போடலை, ஆனால் அந்த உருவம் அவனை விட்டு போனதை அவனால் பார்க்க முடிந்தார்.
அந்த தாயார் சொல்றாங்க, 30 வருஷமா எனக்குள்ள இந்த ஆவி இருந்துச்சு, இயேசு வந்தாரு, அந்த ஆவியை விரட்டினாரு, எனக்குள்ள அது போயிட்டு இப்போ நான் நல்லா சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இன்றைக்கு உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, பயப்படுத்துகிற ஆவி, குழப்பத்தை உண்டாக்குகிற ஆவி, ஏதோ ஒரு பிசாசனுடைய கிரியை உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்களுக்கே தெரியும் ஒரு பாதிப்பு இருக்கிறது. இன்றைக்கு இயேசு விடுதலை தரப்போகிறார். அல்லேலூயா. பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படி இயேசு வெளிப்பட்டார். அவனுடைய கிரியைகளை அழிக்கத்தான் சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும். இயேசுடைய ரத்தத்தின் வல்லமையினால தான் பிசாசின் கிரியை அழிக்கப்படுகிறார். அதனால சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி அவனுடைய கிரியைகளை அழித்த இயேசு, அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடும் போதே நமக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. இன்றைக்கு ஒரு விடுதலை சுகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.